3D முப்பரிமாணத்தை பயன்படுத்தி சுவாச திசுக்களையும் சிறு உடல் உறுப்புகளையும் தயாரிக்கும் முயற்சியில் ஹாங்காங் பல்கலைக்கழகம் இறங்கியுள்ளது. எதிர்காலத்தில் மாற்று உறுப்புகள் தேவைப்படும் நோயாளிகளுக்கு உதவ இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் கூறியிருக்கிறது. குறிப்பாக தீக்காயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முப்பரிமாண அச்சிடப்பட்ட சுவாச பாதையை உருவாக்க பல்கலைக்கழகம் முயன்று வருவதாக நோய் எதிர்ப்பு தொற்று மையத்தின் பேராசிரியர் மைக்கேல் சான்சிவாய் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவரின் சொந்த உயிரணுக்களிலிருந்து உருவாக்கப்பட்ட உறுப்புகள் அதற்கு பயன்படுத்தப்படும் என்றார் அவர். தற்போதுள்ள தொழில்நுட்பங்கள் உயிரியல் பொருள்களை பயன்படுத்தி காற்றுப்பாதையை முப்பரிமாண முறையில் அச்சிட உதவுகின்றன. ஆனால் உயிரணுக்கள் இல்லாமல் அந்த காற்றுப்பாதையை செயல்படுத்த முடியாது. இப்புதிய முயற்சி காற்றுப்பாதையை உருவாக்குவதோடு நின்றுவிடாது என்று சான் கூறினார். மற்ற உடல் உறுப்புகளையும் தயாரிக்க எண்ணம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.